வணக்கம். சென்னை வெஸ்மாம்பலத்தில் இருக்கக்கூடிய த கல்பதேனு வந்திருக்கேன். ராஜ மாதங்கி ராமர் சீதையை மீட்டு புஷ்பக விமானத்தில் அயோத்தியா திரும்பக்கூடிய காட்சி. பூரி ஜெகநாதர் மகாகாலேஸ்வர் த கல்பதேனுவில் நிறைய கொலு பொம்மைகள் புது வரவோடு இந்த காணொளி அற்புதமான விஷுவல் ட்ரீட்டாக இருக்க போது வாங்க பார்க்கலாம். முதல்ல முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை நம்ம பார்க்கலாம். பஞ்சலோக சிலை மாதிரி திருமேனி அவ்வளோ அழகாக தகதகன்னு இருக்கிற மாதிரி பிள்ளையார் மூஷிக வாகனத்தோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நம்ம முதல்ல பார்த்துட்டோம். பிள்ளையார்னாலே அந்த தொந்தி நல்ல அந்த தொப்பை நல்லா பெருசாக அம்சமாக இருக்கணும். இந்த வருஷம் நம்ம வீடு கட்டிடணும் அப்படின்னு இருக்கிறவங்க அழகாக கிரகப்பிரவேசத்துக்கு பிள்ளையாரே முதல்ல ஆசீர்வாதம் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அழகான பிள்ளையார் பட்டியை எப்படி மறக்கிறது. அடுத்து பாருங்களேன், மூஷிக வாகனத்தில் ஸ்டோன் ஃபினிஷில் சூப்பராக இருக்கார். இந்த வருஷம் 2026ஓட நவராத்திரி எல்லாருக்கும் சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய நவராத்திரியாக அமையணும். இந்த பிள்ளையாரில் அழகு இந்த வேஷ்டி தான். வேஷ்டிக்கு அருமையான பார்டர் கொடுத்து லட்சணமாக சூப்பராக இருக்கார். சகல சௌபாகியத்தோடு இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா சரஸ்வதி, கணபதி, லக்ஷ்மி, இந்த 3 தெய்வங்களும் ஒரு வீட்டில் இருந்தால் சகல சௌபாகியங்களும் தானாக சேரும். அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் எவ்வளோ அழகான டீட்டெயிலிங்கோடு வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த இடது பாகத்தில் பார்வதி இருக்கக்கூடிய அந்த இடபாகம் எவ்வளோ அருமையாக, கையெல்லாம் ப்ரொஜெக்டடாக அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த ரிஷபத்தோட டீட்டெயிலிங்கும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வைகுண்டநாத பெருமாள் நீங்கள் பார்க்குறீங்க. பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோடு ராஜாதி ராஜனாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அமர்ந்திருக்கிற அழகு. மகிஷாசுர மர்தினி துர்க்கை அம்பாளை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். மகிஷன் மேலே நிற்கக்கூடிய சாந்த சுரூபியாக அம்பாளை இங்கே நம்ம பார்க்குறோம். நந்தினி வைப்ஸில் இப்போ பெருசாக லாங் வீடியோஸ் எதுவுமே நம்ம கொடுக்கல. ஆனால் இனி கொலு பொம்மைகள் விலாக் அப்பப்போ நம்ம கொடுக்க போகிறோம். யோகங்களை அள்ளித்தரக்கூடிய யோக நரசிம்மரை நம்ம பார்க்குறோம். இதில் என்ன பியூட்டின்னா, நரசிம்மருடைய அந்த பல்லு கூட நல்ல ஷார்ப் எட்ஜோட அவ்வளோ திருத்தமாக டீட்டெயிலிங், அந்த திருவாச்சியோட டீட்டெயிலிங் எல்லாம் பாருங்கள். மாலைகள் எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது, அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் எப்படி இருக்குது, அவர் கால் வச்சிருக்கிற அழகு எல்லாமே பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர் அவ்வளோ அருமையாக திருத்தமான ஒரு சிலை. லக்ஷ்மி நாராயணர் நம்ம பார்க்குறோம். மகாலட்சுமி தாயார் பெருமாளோட மடியில் அமர்ந்திருக்கிற மாதிரி நாராயணரோட மகாலட்சுமி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் லக்ஷ்மி நரசிம்மருடைய திருக்கோலம் அவ்வளோ நேர்த்தியான சிலைகள். அதுவும் ஸ்டோன் ஃபினிஷில் அழகு நேர்த்தின்னு ஏதோ கோயில் சிற்பங்கள் மாதிரி நமக்கு கொலு பொம்மைகள் வர்றதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே. கருமாரியம்மனுடைய ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முகத்தை மட்டுமே நம்ம ஒரு நாள் பூரா பார்க்கலாம் அம்பால, அந்த மாதிரி இருக்குது. ராமருடைய பட்டாபிஷேக காட்சி அது ஒரே சிற்பத்தில் அவ்வளோ அழகாக கொலு பொம்மையில் இவ்வளோ நேர்த்தியோட நம்ம ராமர் 4 பொம்மை வாங்கி வச்சுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பட்டாபிஷேக திருக்கோலத்தை ஒரே ஒரு ஸ்டாச்சுவில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதுலேயும் ஆஞ்சநேயருடைய அழகு அங்கே பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ பவ்யமாக அடக்கத்தோடு இருக்கிறது. இந்த பக்கம் சாமரம் வீசக்கூடிய லக்ஷ்மணர், அப்புறம் பரதன், சத்ருக்னன்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல அவ்வளோ அமைப்போட நம்ம சீதா பிராட்டியையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு சிற்பமே நம்ம வாங்கி ஒரு கொலு பொம்மையே நம்ம வச்சுக்கிட்டாலே போதுமானது. கொலு பொம்மைகள் உலகத்தில் மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கக்கூடிய, அது வயசானவங்களாக இருக்கட்டும், இப்போ யங்ஸ்டர்ஸும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல ஒரு அமைப்பு இந்த வருஷம் கிடைக்கணும். அதே மாதிரி கொலு பொம்மைகள் சேல்ஸில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக அமையணுன்ற பிரார்த்தனையோட இப்போ பார்க்குறது பெருமாளுடைய சங்கு சக்கரம் திருநாமம் அது மாதிரி பார்த்துட்டு பெரிய திருவடி சிறிய திருவடின்னு நம்ம கருடாழ்வார், ஆஞ்சநேயர் அப்படி பார்க்குறோம். முருகர் யுகம் தானே நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், மயிலோடு முருகப்பெருமான் பால முருகர் மாதிரி குழந்த மாதிரி இருக்கார். திருவாச்சியோடு சூப்பராக சுப்பிரமணிய சுவாமியாக அருமையாக வஸ்திரங்கள்லாம் சாத்திட்டு இப்படி இருக்கார். மயிலோடு இருக்கக்கூடிய பெரிய முருகர், அது கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பத்தோட ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க. புரட்டாசி மாதத்தில் தலிகை அப்படின்னு சனிக்கிழமையில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரி பெருமாளுடைய சிரசும் தாயாரோட சிரசும் வாங்கி வச்சுக்கலாம்.
கருமாரியம்மனுடைய சிரசு மட்டும் பார்க்குறோம். இங்கே முழு தோற்றத்தோடு அம்பாள் அமர்ந்திருக்கிற காட்சி. மீனாட்சினாலே மரகத திருமேனி இல்லையா, அழகாக அந்த கலரை அந்த சிவலிங்கத்துக்குள்ளே ஐக்கியமாக இருக்கிற மாதிரி அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் மரகத திருமேனியோடு ஒரு சுரூபம், ஒரு பக்கம் ஸ்டோன் ஃபினிஷில் 2 டைப்பில் நமக்கு மீனாட்சி கிடைக்கிறது பார்க்குறோம். கொஞ்சம் கோயிலில் இருக்கக்கூடிய அமைப்போட அந்த கருப்பு ஃபினிஷ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரியும் 1.25 அடியில் நம்ம பார்க்குறோம். வாசினியின் வர்ண நவராத்திரி எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி வாசினி கல்யாணம் அப்படிங்கிறது. ஸோ மீனாட்சி திருக்கல்யாணத்துக்காக ஒரு வருஷம் பூரா தவம் இருப்பேன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி மீனாட்சி திருக்கல்யாணம் அந்த ஸ்டாச்சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கோல்டில் ரொம்ப அருமையாக கிட்டத்தட்ட 8 inches ஹைட்டில் ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி அருமையாக இருக்குது. வரிசையாக பிள்ளையாருங்க, நீங்கள் வரிசையாக அப்படியே பாருங்கள். ஒன்றும் ஒவ்வொரு விதமான அழகோடு இருக்குது. இந்த பாருங்கள், காலை எப்படி காட்டிட்டு இவ்வளோ அழகாக உட்காந்துருக்காரு. 3 பிள்ளையார் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன், திருவாச்சியோடு வரக்கூடிய ஒரு டீட்டெயிலிங்கான பிள்ளையார் பார்க்குறோம். இந்த பக்கம் சூப்பராக இதே மாதிரி ஒரு வுட்டும் இல்லாமல் ஒரு டைப்பான ஃபினிஷிங்காக இருக்குது. அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப மரகதம் மாதிரியான ஒரு டைப்பில் இந்த பிள்ளையாரை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம மூஷிக வாகனத்தில் பிள்ளையார் வலம் வர்றதை பார்த்தோம். இங்கே பாருங்களேன், இது நல்லா பெருசு, 1 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு சிலை தான். அவ்வளோ டீட்டெயிலிங்கோட புறப்பாடில் இருக்கிற மாதிரி சூப்பரான ஃபினிஷிங்கில் இந்த பிள்ளையார் இருக்கார். வயசானவங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க நந்தினி வைப்ஸ். ஸோ வந்து அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏதுவாக தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில் என்னென்ன கல்பதேனுள்ள கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கருமாரியம்மன் 8 inchesலேயும் 10 inchesலேயும் நமக்கு 2 different சைஸஸில் கிடைக்குது. இவர் யார் தெரியுமாங்க? அகத்தியர். அகத்தியருடைய மனைவி லோபமுத்ரா. திருமணஞ்சேரி கோயிலுடைய சுவாமியும் அம்பாளும் தான். அதாவது சுவாமி அம்பாளோட திருக்கரத்தை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, அம்பாள் காலில் போட்டிருக்கிற கொலுசு, சுவாமி காலில் இருக்கிற தண்டைன்னு எவ்வளோ டீட்டெயிலிங் பாருங்கள். பிரதோஷத்தன்னைக்கு ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாளும் புறப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ டீட்டெயிலிங் பார்த்து பார்த்து நம்ம ரசிக்கலாம். அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. சொக்கநாதர் மீனாட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சொக்கனும் மீனாட்சியும் பார்க்குறீங்க. அடுத்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்பாள். நியூ அரைவல்ஸும் நடுவில் பார்க்க போகிறோம். நியூ அரைவல்ஸ் வந்து ஏற்கனவே நிறைய வருஷமாக கொலு வச்சிட்ருக்கிறவங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். அதே நேரத்தில் இப்போ தான் நாங்கள் கொலு இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பழைய கலெக்ஷன்ஸ்லேயே நிறைய, அதாவது மேண்டேட்ரியாக நம்ம இதெல்லாம் கொலு பொம்மையில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம். மதுரையின் பேரரசியோட புஷ்பாங்கி சேவையில் பார்க்குறதே ஒரு அழகு தான். அந்த மாதிரி நீங்கள் புஷ்பாங்கியில் தரிசனம் பண்ணிக்கிறீங்க. கற்பகாம்பாள் மயில் வடிவத்தில் வந்து தான் சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சா அப்படின்னு நம்ம கபாலீஸ்வரர் கோயில் தலபுராணம் அதை அழகாக இவங்க ஒரு கான்செப்டையே அப்படியே ஒரு பொம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. மயூர வாகனன் அப்படின்னு சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனா சமேதராக மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அழகான காட்சி. கோல அரசி சுபத்ரா மாமி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. ஆண்டாள் பாருங்கள், நல்லா பெருசாகவே, ஆக்சுவலி நம்ம வீட்டில் இருக்கிறது சின்ன சைஸாக இருக்குது. இங்கே பார்த்தா நல்லா கொழுக்கு முழுக்கு பேபியாக ஆண்டாள் பார்க்குறோம். கிருஷ்ணர் கேட்கவே வேணாம், வெண்ணெயும் தயிரும் பாலும் சாப்பிட்டு சூப்பராக கொழுன்னு இருக்கார் அவர். கிருஷ்ணர் சிகை அலங்காரம் பண்ணி விடுறார் ராதாவுக்கு. அவ்வளோ அழகான செட்டு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பழங்கள் வச்சுக்கிட்டு மேக்கப் செட்டு கிட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒய்யாரமாக உட்காந்துருக்காங்க ராதா. இங்கே பணிப்பெண்கள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். கண்ணாடி காட்டிட்டு இதை நம்ம இப்படி திருப்பி வைக்கணும், ஆனால் நம்ம இங்கே உங்களுக்கு பார்வைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கோம். இந்த சங்கு வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கோட சூப்பராக இருக்குது. இந்த குடும்பம் ரொம்ப அழகான குடும்பமாக இருக்குது. எளிமையாக இருக்காங்க. குடும்பத்தில் எந்த படோடபமும் இல்லை. பாரம்பரிய உடைன்னு புடவையில் குழந்தைய இடுப்பில் தூக்கிக்கிட்டு அம்மாவை பார்க்குறோம். இங்கே அப்பா வந்து மகனை அப்படி சூப்பராக அவர் வந்து தோளில் கை போட்டுட்டு ஒரு தோழன் மாதிரி நினச்சி இந்த குடும்பம் வந்து ரொம்ப அழகான குடும்பமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜா, ஒரு ராஜ தோற்றத்தில் ஒருத்தர் இருக்கார்.
ராணி பக்கத்தில் இருக்காங்க. ராஜா ராணி இவங்க 2 பேரும் ரவிவர்மாவுடைய ஓவியத்தில் இருக்கக்கூடிய அந்த முக அமைப்பை அவ்வளோ தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கிறாங்கன்றது தான் இந்த கொலு பொம்மைகளுடைய சிறப்பு. இந்த வீடியோ ஒரு லென்த்தியான வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. த கல்பதேனு வெஸ்மாம்பலத்தில் இருக்காங்க. இவங்க சில வருடங்களாக தொடர்ந்து இந்த கொலு பொம்மைகளை புதுசாக வர்றதெல்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் மாயூரம் கொலு டால்ஸ் நம்ம பார்த்தோம். சில குடும்பங்களில் வரலட்சுமி நோன்பு இருக்காது, அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்றவங்க லக்ஷ்மி பூஜையாக பண்ணலாம். அப்போ இந்த வரலட்சுமி அம்பாவை நீங்கள் அப்படியே வச்சு சூப்பராக நீங்கள் ஒரு வஸ்திரத்தை மேலே போட்டு மாலையெல்லாம் நீங்கள் அழகாக இங்கே ப்ரொவிஷன் இருக்குது, நல்லா சூப்பராக மாலை போட்டு நீங்கள் வரலட்சுமி நோன்பை அருமையாக கொண்டாடலாம். கிருஷ்ணர் பாருங்கள், பசுமாடோடு இருக்கக்கூடியது, குழல் ஊதக்கூடிய கண்ணன், மாப்பிள்ளை கண்ணன்னு இடுப்பில் கை வச்சுக்கிட்டு தவழக்கூடிய கண்ணன்னு எல்லா வெரைட்டிலையும் எல்லா சைஸஸ்லேயும் த கல்பதேனுவில் உங்களுக்கு கிடைக்கும். நவ ஆஞ்சநேயர் செட்டு தான் இப்போ இங்கே பார்க்குறீங்க. 9 விதமான ஸ்வரூபங்களில் ஆஞ்சநேய மூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கிருஷ்ணர்னு கிருஷ்ணமயமாக இருக்குங்க இந்த இடமே. ராதாவோடு இருக்கக்கூடிய ஜோடியாக வாங்கி இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணணுன்னா, ஏன்னா ராதே கிருஷ்ணான்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிருஷ்ணர் பாலகிருஷ்ணராக குட்டியாக, ராதா அவ்வளோ குட்டி குழந்தையாக இருக்கிறது, ஆண்டாளும் கிருஷ்ணரும் குட்டி குழந்தைங்களாக இருக்கிறது, எல்லாமே குழலூதக்கூடிய கண்ணன், துவாரகா கண்ணன்னு எல்லா ஸ்வரூபங்களையும் நம்ம பார்க்குறோம். பார்த்த உடனே அப்படியே அட்ராக்ட் பண்ணக்கூடியவர் தான் மகாகாலேஸ்வர். எவ்வளோ சூப்பராக அருமையாக அந்த 12 ஜோதிர்லிங்கமும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். மகாகாலேஸ்வர் கோயில் ரொம்பவே ஈர்ப்பான ஒரு கோயில். அந்த கோயிலில் வித்தியாசமான பல அலங்காரத்தில் மகாகாலேஸ்வரை நம்ம வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு மாதிரி தரிசனம் பண்ணிக்க முடியும். 3 விதமாக கொலு பொம்மைகளில் வந்திருக்கு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்துக்கு என்ன பேர், இந்த அலங்காரத்துக்கு என்ன பேர், அதெல்லாம் எனக்கு நிஜமாகவே தெரியல. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தோட சிவபார்வதியாக இணைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு அலங்காரம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த சிவலிங்க திருமேனியில் இந்த மாதிரி அலங்காரங்கள் மாற்றி பண்ணுவாங்க. மகாகாலேஸ்வரிலேயே ஏற்கனவே நம்ம அர்த்தநாரீஸ்வரர் பார்த்தது ஒரு டைப்புனா, இந்த மாதிரி ஒரு எல்லோ ஃபினிஷிங்கில் அப்படி ஒரு டைப்பில் அம்பாள் இருக்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்வரூபங்களில் மகாகாலேஸ்வர் நமக்கு த கல்பதேனுவில் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.25 அடி உயரத்துக்கு இந்த சிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம கொலு படியில் வச்சோன்னா அப்படியே நிறைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். 3மே ஆசைப்பட்டு வாங்கி வைக்கணுன்னாலும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பமானது ஏதோ ஒரு ஸ்வரூபத்தை வாங்கி வைக்கணுன்னாலும் நீங்கள் வைக்கலாம். புன்னைநல்லூர் மாரியம்மன் 1.25 அடி 1.5 அடின்னு 2 சைஸஸில் நமக்கு கிடைக்கிது. சும்மா இந்த பொம்மையோட பேர் மட்டும் சொல்கிறது எனக்கு அது போதுமானதாக இல்லை. அந்த ஆர்டிசன்ஸ்க்கான ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். எவ்வளோ டீட்டெயிலிங்கோடு அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை ரசித்து பார்த்துட்ருக்கோம். பாலராமரா, பால லக்ஷ்மணரா, பால ஆஞ்சநேயர், பால சீதா அப்படின்னு எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்களாக இருக்காங்க இந்த செட்டில். பாதுகாஸ் பார்க்குறீங்க. இந்த திருப்பாதங்களை மகாவிஷ்ணு திருப்பாதம்னு நினச்சிக்கலாம், அல்லது பெருமாளோட திருப்பாதம்னு நினச்சிக்கலாம், அல்லது ஆச்சாரியர்கள் உங்களுடைய குருமார்களுடைய திருப்பாதம்னு நினச்சிக்கலாம். நம்ம சங்கராச்சாரியாருடைய பாதுகா அப்படின்னும் எடுத்துக்கலாம். துளசி பக்கத்தில் வச்சு அழகாக வழிபாடு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நமக்கு பாதுகாஸ் கிடைக்கிது. இந்த வருஷம் ஆர்டிசன்ஸ் எல்லாம் ஒரு புது விதமான செட்டு கொண்டு வந்திருக்காங்க. தசபாலா அப்படிங்கிற ஒரு செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வழிபடக்கூடிய பெண் தெய்வங்களை குழந்தை ரூபத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ பெண் குழந்தைகள் குடும்பத்தில் இல்லைன்னு வச்சுப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அம்பாளை தன்னுடைய மகளாக பாவித்து வழிபாடு பண்ணுறது. இப்போ நவராத்திரியிலெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களை, பெண் குழந்தைகளை வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு நல்ல வயிறார சாப்பாடு போட்டு மங்கள பொருட்கள்லாம் கொடுத்து, பாவாடை சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து, ஸ்கூலுக்கு தேவையான நோட் புக்ஸு, பேனா, பென்சிலும் வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ணுறது காலகாலமாக இருக்கக்கூடிய பழக்கம்தான். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம தசபாலா செட்டை பார்க்க போகிறோம். அன்னபூர்ணா
சின்ன குழந்தையா இருந்தால் எப்படி இருக்கும், அன்னபூரணி பார்க்குறதுக்கு அவ்வளோ சின்னதாக பால ஸ்வரூபத்தில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது பால சரஸ்வதி. பேரே இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு பால சரஸ்வதின்னு பேர் வைப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்டுக்கு கூட பால சரஸ்வதின்னு பேர். அடுத்து பாலலக்ஷ்மி, மகாலட்சுமி பாருங்கள், அப்படியே சொர்ண கலசத்தை அப்படியே வர்ஷிக்கிற மாதிரி அவ்வளோ ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி பாலஸ்வரூபத்தில் இருக்காங்க. அடுத்து இவங்க பால மகிஷாசுர மர்தினி. மகிஷாசுர மர்தினியை ரொம்ப ஆங்காரமாக பார்க்கணுன்னு இல்லை, குழந்தை ஸ்வரூபத்தில் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து இங்கே பார்க்குறது பால திரிபுர சுந்தரி. ஆக்சுவலி பாலா தான் நம்ம உண்மையாக பாலஸ்வரூபத்தில் நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய அம்பிகை. பால திரிபுர சுந்தரியை நம்ம ஒரிஜினலாகவே இவ பாலா தான். அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், நான் பேர் படிச்சுக்கிறேன். பால காயத்ரி. காயத்ரி தேவிக்கு 5 முகங்களோடு இருக்கும். ஆனால் இங்கே பாலஸ்வரூபமாக இருக்கும்போது ஏக முகத்தோடு நம்ம இங்கே காயத்ரி தேவியை நம்ம பார்க்குறோம். அடுத்து பால சண்டிகா, சண்டி ஹோமம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சண்டிகா பரமேஸ்வரியை நம்ம பால ஸ்வரூபத்தில் பார்க்குறோம். அடுத்தது பால துர்க்கை, புலி வாகனத்தில் வரக்கூடிய துர்க்கை பால ஸ்வரூபத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பால காமாட்சி, லலிதா, பால லலிதா பார்க்குறோம். லலிதாவுக்கு அந்த கரும்பு வரும், பத்மாசனத்தில் கிட்டத்தட்ட பால காமாட்சி மாதிரி எனக்கு தெரிஞ்சு காமாட்சி தான். ஏன்னா லலிதா ஒரு கால் மடிஞ்சு ஒரு கால் தொங்க போட்ட மாதிரி நமக்கு லலிதாம்பிகையோட தோற்றம் இருக்கும், 4 கரங்கள் இருக்கும். இங்கே நம்ம பார்க்குறது பால லலிதான்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி பால காமாட்சி ஸ்வரூபம் ரொம்ப ஆப்டாக இருக்கிறத பார்க்குறோம். அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது பால ராஜராஜேஸ்வரி, சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்பாளை, மகாராஜ்னியை நம்ம பார்க்குறோம். இப்படி 10 ஸ்வரூபங்கள் நீங்கள் பாலஸ்வரூபங்களாக நம்ம பார்க்க முடியுது. இங்கே பாருங்களா, கீழே 8 இருக்குது, இங்கே 2, 10 ஸ்வரூபங்கள் பால பெண் தெய்வங்களாக நம்ம பார்க்குறோம். ஒரு தட்டு அப்படியே நிறைஞ்சிரும். நம்ம கொலுப்படியில் வச்சோன்னா இந்த ஒரு செட்டு வாங்கினா போதும், ஒரு தட்டு அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். பூரி ஜெகநாதர் செட்டு நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்குறதுக்கே குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அழகாக ஜெகநாதர் தன்னுடைய சகோதரரோட சுபத்ரா பலதேவரோடு இருக்கக்கூடிய அழகான காட்சி தான் பார்க்குறீங்க. ஆச்சாரியர்கள்லாம் இங்கே நம்ம பார்க்குறோம். ராகவேந்திரர், அப்புறம் மணவாள மாமுனிகள், ராமானுஜர், மகாபெரிவா அப்படின்னு ஆச்சாரியர்கள், ராகவேந்திர சுவாமியிலேருந்து எல்லாமே இங்கே நம்ம பார்க்குறோம். மாமா மாமியிலேயே 1 அடிக்கு வேணும்னாலும் சரி, 3/4 அடிக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இந்த செட்டெல்லாம் வைகுண்டம் செட்டு அப்படியே நமக்கு கிடைக்கிது. கிருஷ்ணர் கோபியரோடு நடனம் ஆடக்கூடியது. இங்கே ஆச்சாரியர்களே ஆதிசங்கரர் அப்படி நம்ம இங்கே பார்க்குறோம். சைவ குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 நம்ம இங்கே பார்க்குறோம். முருகப்பெருமான் திருச்செந்தூரில் பஞ்சலிங்க வழிபாடு செய்கிறார் இல்லையா, அந்த காட்சி நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் சூரிய பகவான் தேரில் 7 குதிரைகள் பூட்டின ரதத்தில் வரக்கூடியது. அப்புறம் தர்மசாஸ்தா ஐயனை பார்க்குறோம். நவமாரியம்மன் செட்டு கம்ப்ளீட்டாக 9 ஸ்வரூபங்களில் மாரியம்மனை நம்ம செட்டாக வாங்கிக்கலாம். மும்மூர்த்தியில் பாருங்கள், மும்மூர்த்திகளில் சிவா விஷ்ணு பிரம்மா 1.25 அடிக்கும் கிடைக்கிது. 2 அடி பொம்மையும் இப்போ நான் காட்ட போகிறேன். நல்லா பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சிவபார்வதி, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மா, சரஸ்வதின்னு 3 பேரும் நல்ல பிரம்மாண்டமாக இருக்காங்க. இதை தவிர நமக்கு தசாவதாரம் செட்டு கம்ப்ளீட்டாக நிறைய சைஸஸில் கிடைக்கிது. அதாவது 4 இன்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு 1 அடி சிலை, 1.5 அடி சிலை வரைக்கும் கூட தசாவதாரம் செட்டு நமக்கு கிடைக்கிது. யூஸ்வலாக இருக்கக்கூடிய கடோத்கஜன், மாயா பஜார் செட்டாக இருக்கட்டும், நிறைய செட்டு பொம்மைகள், அம்பாளுடைய தனி பொம்மைகளும் நிறைய இருக்குது. அதாவது காளிகாம்பாள்லேருந்து திருமணஞ்சேரி, கோகிலாம்பாள், அப்புறம் பர்வதவர்த்தினி அப்படின்னு அம்பாளோட ஸ்வரூபங்கள் நிறைய. வராகியோடைய ஆஷாட நவராத்திரி நமக்கு அடுத்த மாதம் வந்துடும். ஸோ வராகி அம்மனும் நீங்கள் வாங்கிக்கலாம். பிள்ளையார், முருகர், சீரடி சாய்நாதர் அப்படின்னு நிறைய பொம்மைகள் கலெக்ஷன்ஸ்
லிஸ்ட்டு கேட்லாக் போயிட்டே இருக்கும். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து த கல்பத்தேனுவில் இருக்குது. கஜ சம்ஹார மூர்த்தி தான் நீங்கள் பார்க்குறீங்க. பேப்பர் மிஷில் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மாயூரம் டால்ஸில் நம்ம ஸ்டோன் ஃபினிஷில் பார்த்துருப்போம். இப்போ பேப்பர் மிஷில் நல்ல பார்வையாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபைபர் டால் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காகவும் அதே நேரத்தில் வாஷபிளாக வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு காஞ்சி காமக்கோடி அந்த குரு பரம்பரை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை நம்ம இங்கே பார்க்குறோம். வரதரும் பெருந்தேவி தாயாரும் சூப்பரான சேர்த்தி வடிவத்தை அழகாக பார்க்குறோம். காஞ்சி வரதர். இந்த பக்கம் பூரணை புஷ்கலை சமேத ஐயனார் தர்மசாஸ்தா ஐயனை பார்க்குறோம். இது ஸ்ருங்கேரி சாரதா பீடத்துடைய குரு பரம்பரை. அப்புறம் இங்கே காளிகாம்பாள், சென்னை காளிகாம்பாளை தரிசனம் பண்ணிக்கிறோம். உடுப்பி கிருஷ்ணர் பார்க்குறோம். காஞ்சி காமாட்சி, இங்கே ஜகத்குரு ஆதிசங்கரரை தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது அண்ணாமலை உண்ணாமலை அம்பாளை நம்ம ஜோடியாக பார்க்குறோம். கெட்வெல் ஆஞ்சநேயர், அவரும் வந்து நமக்கு சூப்பராக ஃபைபரில் வந்தாச்சு. குருவாயூரப்பனை நம்ம இங்கே பார்க்குறோம், சூப்பராக வந்திருக்கிறது. அடுத்தது கோமதி அம்பாள் அங்கே பார்க்குறோம். சங்கரன் கோயில் கோமதி அம்பாள், ஸ்வர்ணாம்பிகை நம்ம பார்க்குறோம். இப்படி இவ்வளோ கலெக்ஷன்ஸும் நமக்கு ஃபைபரில் வந்திருக்கு. ஃபைபரில் நமக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம காலகாலத்துக்கும் பெயிண்டிங் தேவைப்படாது, எதுவுமே மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அண்டு ஈஸி டு கேரி, டேமேஜ் இல்லாமல் அப்ராடுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நம்மளே பர்சனலாக எடுத்துகிட்டு போகணும் நம்ம பேகேஜில் போட்டு அப்படின்னா ஃபைபர் வந்து ரொம்பவே ஐடியல் சாய்ஸாக இருக்கும். இந்த மாதிரி எம்டிஎஃப்பில் நல்ல உட்லங்க, ஆக்சுவலி எம்டிஎஃப்னால் கொஞ்சம் வளையிற மாதிரி பெண்டாகிற மாதிரி இருக்கும். இது நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அஷ்டலக்ஷ்மி பொம்மைகளாக என்னால் வாங்கி வைக்க முடியல அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பேக்கேஜ் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி கொலுப்படியில் வைக்கலாம். நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் நமக்கு த கல்பத்தேனுவில் அவைலபிளாக இருக்குது. அதை தவிர ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து பெரிய ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. நமக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பெரிய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எவ்வளோ குட்டியாக இந்த பேக் வந்திருக்கு பாருங்கள். ஜூட் பேக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நவராத்திரிக்கு தகுந்த மாதிரி அம்பாளோட ஃபேஸ் போட்டு நீங்கள் அழகாக ஒரு தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு காம்பேக்டாக நமக்கு வருது. ஸோ இதெல்லாம் வந்து கல்பத்தேனுவில் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அதை தவிர மினியேச்சர் கொலுப்படியே ஜென்ரலாக வந்து அவங்க 7 ஸ்டெப்ஸு 5 ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டீல்லையும் கொலுப்படி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மினியேச்சர் கொலுப்படி என்னால் வந்து இப்போ இந்த வருஷம் தான் நான் தொடங்குறேன், எல்லாம் குட்டி குட்டியாக வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு மினியேச்சர் கொலுப்படி, நம்ம வீட்டு குழந்தைகளுக்குன்னு ஒரு செக்ஷன் கொடுக்கணும், அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்பிளேயில் வைக்கணும் அப்படின்னா இந்த மினியேச்சர் கொலுப்படி எம்டிஎஃப்லேயும் இருக்குது, உட்லேயும் இருக்குது, ஸ்டீல்லையும் இருக்குது. கொலுப்படி ஷாப்பிங் எல்லாம் முதல்லையே பண்ணிவிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கிளாத்தோடு உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அருமையாக நீங்கள் பின்னாடி புக் ஷெல்ஃபாகவும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி கொலுப்படி நமக்கு 5 படியும் கிடைக்கிது, 7 படியும் கிடைக்கிது, 3 படியும் கிடைக்கிது. ஸோ முதல்ல கொலு வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி படிகள் வாங்கிக்கலாம். இங்கே விஸ்வரூப தரிசனம் காட்டக்கூடிய மகாவிஷ்ணுவை பார்க்குறோம். கீழே பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் காலடியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கீதோபதேச காட்சி. இதில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனத்தில் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் இந்த பக்கமும் நிறைய பொம்மைகள் சேர்ந்த மாதிரி நமக்கு வரும். அடுத்து இங்கே பார்க்குறது வந்து திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளும் நரசிம்மரும் 2 பேரும் சேர்ந்த மாதிரி நம்ம பார்த்தசாரதி பெருமாளுடைய இது பார்க்குறோம். ஆறாவமுதனுடைய சேர்த்தி வடிவம் தாயாரோடு இருக்கக்கூடிய காட்சி தான் பார்க்குறோம். அடுத்தது பாண்டுரங்கன் ருக்குமாயி நம்ம பார்க்குறது. விஸ்வரூப பெருமாளே வந்து நமக்கு அடுத்த சைஸில் என்னால் பெருசாக வச்சுக்க முடியலன்னா இந்த மாதிரி 1.25 அடியிலையும் நமக்கு கிடைக்கிது. அப்புறம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை குழந்தை ஸ்வரூபத்தில் சேஷன் மேலே படுத்துட்ருக்கிற மாதிரி ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்ட குழந்தை ஸ்வரூபம் பார்க்குறோம். இந்த பக்கம் ராமருடைய வடுவூர் ராமர் தான் இருக்கிறதுலே அழகானவர்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் ராமருடைய வடுவூர் ராமர் செட்டு பரிவாரத்தோடு நம்ம பார்க்குறோம். நம்மாழ்வார், அடுத்து லக்ஷ்மி நரசிம்மர்,
திருமங்கை ஆழ்வார், அவர் மங்கையோடு இருப்பார், தன்னோட மனைவியோடு இருக்கக்கூடியது, ரெண்டும் ஜோடியாக வந்துடும் அந்த பொம்மை. கீழே இருக்கிறது பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியோடு இருக்கிறதோட அந்த செட்டு அப்படியே வந்துடும். இந்த மணி ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வாரும் நம்ம பார்க்குறோம். கிரகலக்ஷ்மியாக வரக்கூடிய அம்பாளை பார்க்குறோம். அடுத்தது எப்போதுமே நமக்கு இந்த சேர்த்தியில் கன்ஃபியூஷனே வராமல் இருக்கிறதுக்கு கல்லழகர் சேர்த்தி நீங்கள் பார்க்குறீங்க. மதுரை மல்லி அவர் தலையில் இந்த சூடி இருப்பார், அதுலேருந்தே அவர் கல்லழகர்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த நம்பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோடு இருக்கக்கூடிய காட்சியும் பார்த்து, அடுத்து கீழே ராமானுஜர் பார்த்து, அப்புறம் பின்னாடி ஹயக்ரீவர் இருக்கார், மணவாள மாமுனிகள் பார்க்குறோம், திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் சேர்த்தியோடு நம்ம பார்க்குறோம். பச்சை வண்ண பெருமாள் பாருங்களேன், நம்ம மீனாட்சி மாதிரி அவங்க அண்ணன் அவ்வளோ அருமையாக பச்சை நிற திருமேனியோடு இருக்கார். இந்த வருஷத்து புது வரவா ராஜ மாத்தங்கி பார்க்குறோம். மதுரை கூடல் மாநகரம்னு சொல்லுவோம் இல்லையா, கூடல் அழக பெருமாள் தான் பார்க்குறோம். 2 சைஸஸில் நமக்கு கிடைக்கிது. ஆரணி ரேணுகாம்பாள், எல்லையம்மன், மூகாம்பிகை பார்க்குறோம், மாவடிவம்மன் பார்க்குறோம், சப்தஸ்ருங்கி அம்பாள் பார்க்குறோம், அஷ்டலக்ஷ்மி பார்க்குறோம். இந்த பக்கம் பாருங்கள், நடராஜர் ரொம்ப அழகான பஞ்சலோக ஃபினிஷில் இருக்கிற மாதிரி நடராஜர் சிவகாமி, பின்னாடி பார்த்தீங்கன்னா ராம் பரிவாரும் அதே ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கிறத பார்க்குறோம். ராம் பரிவார் செட்டு சூப்பரான ஃபினிஷிங்கில் சைஸ் வாரியாக நமக்கு கிடைக்கும். இந்த பக்கம் நவநரசிம்மர், அஷ்ட பைரவர் அப்படின்னு பார்க்குறோம். சப்தமாதர் 7 பேர் பார்க்குறோம். முருகப்பெருமானுடைய ஜனனம் கார்த்திகை பெண்களோட பார்க்குறோம். இங்கே மும்மூர்த்திகள், சங்கீத மும்மூர்த்திகள், அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள்னு விவேகானந்தர், ரமண மகரிஷி, சாரதாம்பாள்னு பார்க்குறோம். இங்கே சப்த ரிஷிகள் இவங்கள்லாம். அடுத்தது பெரியாழ்வார் ஆண்டாளோடு இருக்கக்கூடிய காட்சின்னு இதெல்லாம் பார்க்குறோம். செட்டில் நம்ம ராமாயணம் செட்டிலேருந்து நிறைய செட்டு பொம்மைகள் நிறைய இருக்குது கல்பதேனூவில். திருக்கருகாவூர் கர்ப்பரட்சாம்பிகை, நல்ல ஒரு பிரார்த்தனையோட கர்ப்பரட்சாம்பிகை ஸ்லோகத்தை டெய்லி அந்த நவராத்திரி நாட்களில் பிரார்த்தனை பண்ணி அம்பாளுக்கு நீங்கள் தினந்தோறும் நைவேத்தியம் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அடுத்த நவராத்திரியில் குழந்தை கையில் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக பண்ணுங்கள். அம்பாள் மனமிறங்கி உங்களுக்கு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பா. துல்ஜாப்பூர் பவானி, சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய அன்னை காளிகாம்பாள் பார்க்குறோம். இதில் கரும்பெல்லாம் வந்துடும். இந்த ஃபினிஷிங் ரொம்ப அட்டகாசமான ஒரு ஃபினிஷிங். பத்ராச்சலம் ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டியோட அந்த செட்டு. நாமக்கல் நரசிம்மர், நாமகிரி தாயார். இங்கே பார்த்தா சிவா விஷ்ணு பிரம்மா இணைஞ்ச சுரூபமாக நாமக்கல் நரசிம்மர் இருப்பார். நாமகிரி தாயார் தான் ராமானுஜருக்கு மேக்ஸில் எல்லா ஈக்குவேஷன்ஸு, அது என்னென்ன தியரம் அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்ததோ அது எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தது நாமகிரி தாயார் அப்படின்னு அவர் பேட்டியே கொடுத்து அது பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோ சிறப்பு மிக்க அம்பாள் தான், தாயார் தான் நமக்கு நாமகிரி தாயார். ஸ்ருங்கேரி சாரதாம்பிகை, ஸ்ருங்கேரி மடாதிபதியும் நம்ம சேர்த்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நவராத்திரி நாயகியர் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதில் சரஸ்வதி நமக்கு ரவிவர்மாவுடைய பெயிண்டிங்கில் இருக்கிற தோரணையில் கால் மேலே கால் போட்டு வீணை வாசிக்கக்கூடியதோட அழகாக நமக்கு கிடைக்கிது. துவாரகாதீஸ்வர் அவர் 2 சைஸஸில் நமக்கு கிடைக்கிது. 1.25 அடி 1.5 அடின்னு 2 சைஸில் நமக்கு கிடைக்கிது. உடுப்பி கிருஷ்ணர் பார்க்குறோம், கையில் மத்து வச்சுக்கிட்டு சூப்பராக உடுப்பி கிருஷ்ணர். கெட்வெல் ஆஞ்சநேயர், உடம்பு ஸ்வஸ்தமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கெட்வெல் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஆஞ்சநேயர் அழகாக வீணை வாசிச்சுட்டு வேணுகானம் இசைக்கிற மாதிரி இவர் வீணா கானம் இசைச்சிட்டு இருக்கக்கூடிய அழகு பார்க்குறோம். நவகுஞ்சரம் செட்டு, நவ திருப்பதி அப்படின்னு நிறைய அப்புறம் தனி பொம்மைகளும் இங்கே பார்த்தீங்கன்னா மைசூர் சாமுண்டீஸ்வரி பார்க்குறோம். இப்படி நிறைய பொம்மைகள் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. சென்னை வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய த கல்பதேனூவில் பேப்பர் மெஷ் டால்ஸு, ஃபைபர் டால்ஸு, மண் பொம்மைகள், மினியேச்சர் கொலு டால்ஸ், கொலு படி, ரிட்டன் கிஃப்ட்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்னு எல்லாமே A to Z நீங்கள் கொலு சம்மந்தப்பட்ட ஷாப்பிங் எல்லாமே டோட்டலாக பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்க்ரீனில் இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பர் எதுக்காகனா சில பேருக்கு டிஸ்கிரிப்ஷனில் போய்
பார்க்க தெரியல, வயசானவங்களுக்காக தான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பொம்மையோட ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை அந்த பொம்மை பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். த கல்பதேனுவில் உங்களுடைய ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் செட்டு பொம்மைகள் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ராமாயணம் ஃபுல் செட்டு, சுந்தரகாண்டம் ஃபுல் செட்டு அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ கம்ப்ளீட் செட் ராமாயணம் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சுந்தரகாண்டம் மட்டும் தனித்துவமாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கக்கூடிய பொம்மைகளாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அந்த செட்டும் நம்ம பார்க்குறோம். அந்த பக்கம் மீனாட்சி ஜனனம், அங்கே மலைத்வஜ பாண்டிய மன்னன், காஞ்சனமாலை அம்மா இருக்காங்க. ஸோ அப்படி அக்னியிலேருந்து மீனாட்சி வரக்கூடிய ஜனன காட்சி நம்ம பார்க்குறோம். முருகப்பெருமானுடைய திருமண வைபவம் அதில் பார்த்தீங்கன்னா தேவசேனாவோட அவருக்கு நடக்கக்கூடிய கல்யாணம், வள்ளி தேவசேனா திருக்கல்யாண வைபோகத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே வள்ளி கல்யாணம், அது தேவசேனா கல்யாணம். அந்த மாதிரி 2 விதமாக நமக்கு கல்யாணம் கிடைக்கிது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லலிதாம்பிகையுடைய தர்பார், ராஜராஜேஸ்வரியுடைய தர்பார் காட்சி நம்ம பார்க்குறோம். இங்கே முருகப்பெருமான் மயிலோடு சேர்ந்து இந்த மாதிரி முருகப்பெருமானோட செட்டுன்னு நம்ம பார்க்குறோம். இங்கே விநாயக பெருமான் சித்தி புத்தியோடு திருமணம் நடக்கக்கூடிய அந்த வைபோக காட்சி. ஸோ உங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் நடக்கணும்னு பிரார்த்தனையோடு இருக்கிறவங்க இந்த மாதிரி பிள்ளையார் கல்யாணமோ, முருகப்பெருமான் கல்யாணமோ, ராமர் சீதா கல்யாணம், அந்த மாதிரி நிறைய கல்யாண செட்டு இருக்குது. அதை வந்து ஒரு பிரார்த்தனையோட நவராத்திரி சமயத்தில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வச்சா அம்பாள் வந்து அது திருவுளம் கொண்டு கண்டிப்பாக வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கிறது காலகாலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. வீடு கிரகப்பிரவேச செட்டோ இல்லை வளகாப்பு சீமந்த செட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழந்தைக்கு தொட்டிலில் பேர் வைக்கிற அந்த மாதிரி மாமா மடியில் வச்சு மொட்டை அடிக்கிற செட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய செட்டு பொம்மைகள் இருக்குது. எல்லாமே பிரார்த்தனையோடு நம்ம வைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இந்த செட்டு பொம்மைகளை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ராஜ மாதங்கி அப்படின்னு அம்பாள் வந்து வீணை வாசிக்கக்கூடியதும், இங்கே மகாலட்சுமி தாயார் வந்து வழிபட்டு நிற்கக்கூடியது, அப்படியே ஒரு செட்டு வந்து புது செட்டாக நம்ம பார்க்குறோம். ராமர் சீதையை மீட்டு புஷ்பக விமானத்தில் அயோத்தியா திரும்பக்கூடிய காட்சி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். விபீஷணர்லேருந்து ஆஞ்சநேயர்லேருந்து எல்லோரும் இந்த செட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வருவாங்க. அடுத்து லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு செஞ்சால் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு வரும். அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பூரி ஜெகநாதர், சுபத்ரா, பலதேவர். இது எப்படி வரும்னா சென்டரில் சுபத்ரா வந்துடுவாங்க. இந்த பக்கம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அதனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஜெகநாதர் கண்ணை அப்படியே உருட்டி நம்மளை பார்ப்பார். இவர் தான் கிருஷ்ணா குட்டி தான் ஜெகநாதர். சுபத்ரா, பலதேவர், பலராமர் தான். அதாவது அந்த சிப்ளிங்ஸ் 3 பேரும் அப்படி இருக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்குறோம். தியான கோலத்தில் ரிஷபம் முன்னாடி அழகாக சிவபெருமானுடைய திவ்ய தரிசனம், சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு அப்படி தியானத்தில் இருக்கார். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தில் நம்ம ஸ்டோன் ஃபினிஷில் சூப்பராக பார்க்குறோம். நிறைய ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வருஷம் புது வரவும் சரி, ஏற்கனவே நம்ம நிறைய நேரங்களில் இந்த பொம்மைகள்லாம் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சே, போன வருஷம் கிடைக்கலையேன்னு இருந்ததும் இந்த வருஷம் நிறைய ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சென்னை வெஸ்மாம்பலமில் இருக்கக்கூடிய த கல்பதேனுவை விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பொம்மைகள் வேணும் அந்த பொம்மைகளுடைய பிக்சர்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த நவராத்திரி உங்கள் எல்லாருக்கும் அற்புதமான பாக்கியங்களை தரக்கூடிய நவராத்திரியாக அமையணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.